யாரெல்லாம் இன்னும் அம்முவோட பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 வீடியோட கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். இது உண்மை சம்பவ கதை. இந்த கதை ரொம்பவே உருக்கமா இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இன்னமும் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம கதைக்குள்ள போலாமா? நான் போறேன்ப்பா, நான் போறேன். அம்மா, அம்மா எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டா? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க அப்பா அம்மாவுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அவ கூட இருந்த ரூம்மேட்ஸ்க்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த ரூம்மேட்ஸ்ல இருக்கிற ஒருத்திக்கு சுஜாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அந்த சுஜா கிட்ட எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டனாலதான் அவ என்ன நடந்துச்சுன்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சுஜா படிச்ச அதே காலேஜ்ல ஒரு பையனும் சேர்ந்தான். அந்த பையனுக்கு ஒரு பேர் வைப்போமா, ஷாம்னு வைக்கலாம். அந்த ஷாம்ன்ற பையனுக்கு சுஜாவை பார்த்த அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் எல்லாரு கூடயுமே நல்லா பேசி பழகுற ஒரு பையன். அவன் வேற பேட்சா இருந்தாலும் அவன் அப்பப்ப சுஜாவோட கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பான், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் பெரிய இடத்து பையன்தான். அவன் எப்போதுமே சுஜாவை நோட் பண்ணிட்டு இருக்கறனால ஒரு நாள் சுஜா கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசி அவ கூட நட்பு அவன் வச்சுக்கிட்டான். ஆனா அந்த நட்பு போக போக அவனுக்கு ஒரு காதலா மாற ஆரம்பிச்சது. அந்த காதலையும் அவன் வெளிப்படுத்தினா. ஆனா சுஜா ரொம்ப யோசிச்சா. ஷாம் அவனோட காதலை சொன்னதுக்கு அப்புறம் இவ உடனே அவ காதலை சொல்லல. அவ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா. ஆனா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஷாம் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த கேரிங், அவனோட பிஹேவியர் இதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கும் ஷாம் மேல காதல் வந்தது. மனசுல இருக்கிறதையும் அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா ஷாம் அந்த நேரத்துல என்ன சொன்னானா, நம்மளோட இந்த காதல் விஷயத்த சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், இந்த காலேஜ்ல இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம். நம்ம மீட் பண்றது, நம்ம காதல் விஷயம் எல்லாமே காலேஜுக்கு வெளியே வச்சுக்கலாம். மற்றபடி காலேஜுக்கு வந்துட்டோம்னா நம்ம நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே நம்ம பேசி பழகலாம். யாருக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாது. இப்ப எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கலாம்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அம்மு ஏன் எதனாலன்னு சொல்லி அவளும் கேட்டா. அதுக்கு ஷாம், நீயும் படிக்கிற, நானும் படிக்கிறேன். எங்க அப்பாவோட ஒரு நம்பிக்கை, நான் படிச்சு முடிச்சா அவரோட பிசினஸை டேக் ஓவர் பண்ணுவேன்னு. அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கும் உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. உன்னை இவ்வளவு தூரம் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. நீ படிச்சு முடிச்சு நல்லபடியா அவங்க கிட்ட திரும்ப போய் நீ ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காருவேன்னு அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அதனால முதல்ல நம்ம 2 பேரோட கரியர்லயும் நம்ம செட்டில் ஆகும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காதல நம்மளோட அப்பா அம்மாட்ட சொன்னா கண்டிப்பா நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்ப நீ ஒரு நல்ல ஜாப்ல இருப்ப, நானும் எங்க அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்றேன்னு சொல்லி அவன் கேக்குறப்ப அந்த டைம்ல அவன் சொல்றப்ப அம்முக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா அவளோட அப்பா அம்மா என்னதான் அவளுக்கு செல்லம் கொடுத்து அவளை வளர்த்திருந்தாலும் இப்ப அவங்கள படிக்க தான் அனுப்பியிருக்காங்க. இந்த டைம்ல காதல் விவகாரம்லாம் தெரிஞ்சா அவங்க அப்பா அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவளும் யோசிக்க ஆரம்பிச்சா. அப்போ ஷாம் சொன்னது அவளுக்கு சரின்னு பட்டுச்சு. அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அந்த காலேஜுக்கும் அவளோட ரூம்மேட்ஸுக்கு தெரியலனாலும் சுஜா கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அவங்க 2-3 வாட்டி வெளியே சீக்கிரட்டா மீட் பண்றப்ப சுஜாவும் பார்த்திருக்கா. அந்த டைம்ல இவ என்னன்னு சொல்லி கேட்கறப்பதான் இவளும் நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றப்ப சுஜாவும் சரி, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் அதுக்கப்புறம் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆனா இவ அப்பப்ப வெளியே ஷாம் பார்க்க போறப்பெல்லாம் சுஜா கிட்ட சொல்லிட்டு தான் போவா. ஆனா ஷாமுக்கு தெரியாது அம்மு சுஜா கிட்ட காதல் விஷயத்த சொல்லிட்டான்னு. அதுக்கப்புறம் அம்மோட பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டே அவ ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தா. அவளோட ஃபேமிலி கூடயோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோடையோ அந்த பர்த்டேக்கு ஷாமும் வந்திருந்தான். அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷாமோட நடவடிக்கையிலையும் சில சேஞ்சஸ் ஏற்பட்டது. ஷாம் முன்ன மாதிரி அம்முவை பார்த்தா சரியா பேச மாட்டான். அவ எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டா கூட அவன் போக மாட்டான். ஃபோன் பண்ணா ஆன்சர் பண்றதில்ல, மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதில்ல. ஈவன் அவளோட கிளாஸ் ரூம்ல தான் எப்போதுமே இவன் இருப்பான். ஆனா அவ எப்பெல்லாம் கிளாஸுக்கு வரப்பெல்லாம் பாப்பான், அவன் இருக்க மாட்டான். இவனோட கிளாஸ் ரூமுக்கு போனாலும் ஷாம் அவாய்ட் பண்ணுவான். நீங்க நினைக்கிற மாதிரி ஷாம் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. அவன் அம்மு கூட நெருங்கி பழகினதுக்கு காரணமே அம்முவை எப்படியாச்சும் ஆசையில அடையறதுக்கு தான். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அம்மு அவன் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்ல. ஆமாங்க, இவங்க 2 பேரும் வெளியே மீட் பண்றப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில 2 பேரும் ஒன்னா இருந்துட்டாங்க.
ஸோ ஒன்னா இருந்ததுக்கு அப்புறம் அவன் அம்முவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அம்மு ஏன் திரும்ப திரும்ப அவனையே தேடி போனானா, அப்ப அம்மு வந்து பிரெக்னண்டா இருந்திருக்கா. அவ பிரெக்னன்ட் ஆன விஷயம் அவளோட பர்த்டேக்கு மறுநாள் தான் அவளுக்கே தெரியும். அது வரைக்கும் அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. இந்த விஷயத்த அவ ஷாம் கிட்ட சொல்றப்ப அவன் அதை கண்டுக்கவே இல்லை. அவளை அவாய்ட் தான் பண்ண ஆரம்பிச்சான். அம்மு இதனாலதான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சா. ஏன்னா அவளால யாருகிட்ட இந்த விஷயத்த பத்தி போய் சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது, ரூம்மேட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாது. சுஜாக்கு மட்டும் தான் தெரியும் அவளோட காதல் விவகாரம். அவகிட்ட போய் சொன்னா அவ என்ன நினைச்சுக்குவா? இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு அவளே ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சா. ஒரு வாட்டி அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமலே அவ விஷத்தை எடுத்து குடிக்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த நேரத்துல சுஜா வந்து அவளை காப்பாத்திட்டா. அப்ப காப்பாத்தி தான் என்ன ஏதுன்னு சொல்லி கேக்குறப்ப அப்பதான் அவ அழுந்துகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றப்ப சுஜாவுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. என்ன சொல்ற, நீ பிரெக்னண்டா இருக்கியா? நீ பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் ஷாமுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப அவனுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொன்னானா, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்ச அந்த குழந்தைய நீ கலைச்சிரு, அப்படிதாண்டி அவன் சொன்னானு. அப்போ அந்த நேரத்துல சுஜாவுக்கு சரியான கோபம். என்னது, இவ்வளவும் செஞ்சுப்புட்டு குழந்தைய கலைச்சிருன்னு சொன்னானா? அப்போ அவன் மேல எந்த தப்பும் இல்லையா? நான் போய் கேட்கிறேன்னு சொல்லி சுஜா கேட்க போறப்ப இவ தடுத்து நிறுத்திட்டா. வேண்டாம், நீ போய் கேட்டனா அப்புறம் காலேஜுக்கே தெரிஞ்சிடும், ரொம்ப அசிங்கமாயிரும், எங்க அப்பா அம்மாவுக்கு நியூஸ் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாயிரும், அவங்களால நிச்சயமா தாங்கிக்க முடியாது, இதெல்லாம் ஏன் தப்பு தான் சொல்லி அவ தலையில அடிச்சுக்கிட்டே அழுந்துட்டு இருந்தா. அம்மா அழுகுறத பார்த்து சுஜாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல வேற வழி தெரியாம, சரி பரவாயில்ல, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இதை பத்தி யாருக்குமே தெரிய வேண்டாம், உங்க அப்பா அம்மாவுக்கும் சரி இல்ல நம்ம ரூம்மேட்ஸ்க்கும் சரி, பேசாம நீ இந்த குழந்தைய அபோர்ஷன் பண்ணிரு, உன்னோட படிப்பை நீ மறுபடியும் கண்டினியூ பண்ணு, நடந்ததை எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வாழ்க்கையை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு, நான் இருக்க உன் கூட, தைரியமா இருன்னு சொல்லி சுஜா அம்முக்கு இந்த மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் அவ கொடுத்தா. அன்னைக்கு மட்டும் அவ சுஜா சொல்றதை கேட்டிருந்தானா இந்நேரத்துக்கு அம்மு உயிரோட இருந்திருப்பா. ஆனா அவளுக்கு அந்த டைம்ல காதுல சுஜா சொன்னது எதுவுமே ஏறவே இல்லை. அவ சுஜா கிட்ட, சரிடி, நான் இதுக்கப்புறம் தற்கொலை முயற்சி பண்ண மாட்டேன், இதை பத்தி யோசிக்க மாட்டேன், நான் அபோர்ஷன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் பழையபடி என்னோட லைஃபை ரீஸ்டார்ட் பண்ண போறேன், நீயும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் சுஜா அவளை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அபோர்ஷன் பண்ணணும்னு அவளும் முயற்சி பண்ணியிருக்கா. 2 வாட்டி முயற்சி பண்றப்பெல்லாம் தடங்கலாயிருக்கு. அதனாலதான் சுஜா கொஞ்ச நாள் அவளும் ஒரு மாதிரியாவே இருந்தா. ஏன்னா அபோர்ஷன் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறனால அவளே கொஞ்சம் அப்செட்ல இருந்தா. அதுக்கப்புறம் தான் இவ மறுநாள் சொல்லாம கொள்ளாம அம்மு அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஆனா அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மு இந்த மாதிரி பண்ணுவான்னு. அவங்க அப்பா அம்மாவை கடைசியா பார்க்கணும்னு நினைச்சாலோ என்னவோ, அங்கேயே போய் இருந்துட்டு கடைசியில தற்கொலையும் பண்ணிக்கிட்டா. இந்த விஷயத்த ரூம்மேட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பேசன்னு தெரியாம அதிர்ச்சி, இன்னொரு பக்கம் வருத்தம் வேற. அம்முக்கு இவ்வளவு நடந்திருக்கு, நமக்கு எதுவுமே தெரியலன்ற அந்த சோகத்துல எல்லாருமே இருந்தாங்க. இப்ப இந்த கதையில இருந்து நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரை காதலிச்சாலும் சரி, அந்த பர்சன் உண்மையிலே நல்லவனான்னு பாருங்க. ஏன்னா நாளைக்கு சேதாரம் பெண்களுக்கு தான். அவசரப்பட்டு நீங்க எடுக்கிற முடிவுனால எதுவும் மாற போறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னுக்கு இல்ல யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேரு இன்னமும் இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு போறவங்க எத்தனையோ பேரை நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ அதனால கேர்ள்ஸ் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. இந்த உண்மை சம்பவ கதை நிச்சயமா உங்க மனசை தொற்றுக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.